பிடிக்காத மரம், ஆனால் ஊருக்கே தண்ணி கொடுக்குமாம். அது என்னப்பா அதிசயம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. கோடை காலம் வந்தாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது நுங்கு தான். சாலையில விற்கும் அந்த நுங்கை ருசித்து விட்டு அந்த மரத்தை பற்றி நாம பெரிதாக கண்டு கொள்றதில்ல. அதனால இன்னைக்கு நாம பனை மரத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க. பனை மரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சும்மா கற்பக விருட்சம் என்று சொல்லலாம். தேவலோகத்தில் இருக்கும் கற்பக விருட்சம் எப்படி கேட்டதை கொடுக்குமோ அதே போல பனை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பயன்படுகிறதா. இதன் வேர் முதல் உச்சி வரை எதுவுமே வீணாகிறதில்ல. நுண்கு மற்றது பனம்பழம் பனங்கிழங்கு என உணவாகவும் பதநீர்கள் என பானங்களாகவும் ஓலைகள் கூரை வேயவும் நார்கயிறு திரிக்கவும் மற்றது தடி வீடு கட்டவும் பயன்படுகிறது. இப்படி 801 வகையான பயன்பாடுகளை கொண்ட ஒரே ஒரு மரம் உண்டா, அது பனை மரம் தான். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பனைமரங்களை நடுவதற்கான மிக முக்கியமான காரணம் நிலத்தடி நீரா. மற்ற மரங்களை போல பனைமரத்திற்கு தினமும் குடம் குடமாக தண்ணீர் ஊற்ற தேவையில்லையாம். வறண்ட நிலத்திலேயும் வானம் பார்த்த பூமியிலேயும் கூட இது செழித்து வளரும். அதாவது மிக முக்கியமாக மழை பெய்யும் போது அந்த நீரை தன் வேர்களில் சேமித்து வச்சு கொண்டும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அபார சக்தி பனைக்கு உண்டு. இதனால் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏரி குளங்களின் கரைகளில் பனைமரங்களை நட்டு வைத்தார்களாம். அதாவது பனைமரத்தின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பற்றி கொள்ளும் தன்மை கொண்டவையாம். இதனால் ஏரிகள்லையும் குளக்கரைகள்லையும் பனைமரங்களை நடும் போதும் மண்ணரிப்பு ஏற்படாமல் கரைகள் பலப்படுமாம். புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது கூட கரையை காக்கும் அரணாக பனைமரம் செயல்படுகிறது. இன்று பல ஏரிகள் தூர்ந்து போவதற்கும் கரைகள் உடைவதற்கு முக்கிய காரணம் அங்கு பனைமரங்கள் இல்லாததுதான் என்பதுதான் அரசு உணர்த்துகிறதாம். ஒரு பனை மரத்தை நட்டால் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து பலன் தர சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகுமாம். நம்மட தாத்தா நட்டாரு நாம நுங்கு சாப்பிட்டோம் என்று சொல்வார்களே, அது போலதான் அது அடுத்த தலைமுறைக்கான ஒரு முதலீடு. இது தானாகவே வளர்ந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் பல 100 ஆண்டுகளுக்கு நின்று பலன் தரும். வறட்சியை தாங்கும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் ஒரு பொருளாதார தோழனாகவும் இருக்கிறதாம். பனை வெள்ளம் மற்றது பனங்கற்கண்டு ஆகியவை சர்க்கரைக்கு சிறந்த மாறாக இருப்பதோடும் மருத்துவ குணங்களும் கொண்டவையினே சொல்லலாம். பனைமரம் தமிழர்களின் அடையாளம்னே சொல்லலாம். நிலத்தடி நீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடக்கூடிய இந்த காலத்துல பனைமரங்கள் வளர்ப்பது என்பது காலத்தின் கட்டாயம். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.